சத்தியமானில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. லான்ச் ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரோட்டரி மல்ச்சர் ஈகோன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. பழைய மாடல்லேருந்து இந்த மாடல் புது மாடல் மல்ச்சரில் வந்து நிறைய அப்டேட்டோட கொடுத்துக்கிறாங்க. டிசைன் வந்து டோட்டலாக மாற்றிக்கிறாங்க. மேலே வந்து பாடி அவுட்டர் ஸ்ட்ரக்சர் பாடி பார்த்தீங்கன்னா ஒரே பீஸாக கொடுத்துக்கிறாங்க. எந்த இடத்துலையும் போல்ட் நட் போட்டு ஃபிட் பண்ண கிடையாதுங்க. ஒரே பாடியாக மோல்டாக கொடுத்துக்கிறாங்க. எந்த இடத்துலையும் உங்களுக்கு கிராக் வராதுங்க. அதோட சர்வீஸ் பண்ணுறதுக்கு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காக பேரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டரில் பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. பழைய மல்ச்சரில் பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து உள்ளே வருங்க. அதை சர்வீஸ் பண்ணுறப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த ஒரு பிரச்சனையை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பேரிங் ரோட்டரி பேரிங்கு பின்னாடி ரோலர் பேரிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வர மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா பழைய மல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே பூமமாக வந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு ரீசன் என்னென்னா லோடை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அடிக்கிற வேஸ்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. மேலே சென்டர் கீர் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அந்த டைப்போட இது 5 அடி 6 அடி அதாவது 16 ஹேமர் 18 ஹேமர் 2 டைப்பில் வந்து வருதுங்க. இந்த மல்ச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்குதுங்க. ஃபுல்லாக ஹெவி டியூட்டிங்க. 16 ஹேமர் இருக்கக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா 530 கிலோவும் 18 ஹேமர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 580 கிலோ வெயிட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருதுங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாங்க நார்மலாக வரக்கூடிய மேசியோ லெம்கனில் பார்த்தீங்கன்னா 4-5 ஹேமர் வருங்க. 1/2 இன்ச் போல்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் போல்ட்டு 5 இன்ச் ஹேமருங்க. ஹேமரோட எண்ணிக்கை வந்து கம்மியாகுங்க. மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ இதில் ஹேமரோட எண்ணிக்கை கம்மியாகும். அதோட பேலன்ஸ்டு ரோட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு துளி கூட வைப்ரேஷன் வராது. டிராக்டருக்குள்ள லோடு கம்மியாகுங்க. இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மணி நேரத்துக்கு மேலே ஓடுங்க. ஒரு ஹேமரோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு ஹேமர் பார்த்தீங்கன்னா அது ஃபீல்டை பொறுத்து மாறுங்க. ஒரே ஃபீல்டை வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரே ஹேமர் 100 மணி நேரத்துக்கு மேலே ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஃபீல்டை பொறுத்து வந்து அதோட லைஃப் வந்து மாறுங்க. இதில் உள்ள உள்ள பாடியில் என்ன அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்னா 4 இடத்துல வந்து ஸ்பைக்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. 4 இடத்துல பட்டு உங்களுக்கு ஃபினிஷிங்கு 2 டைம் போகிற ஃபினிஷிங் வந்து ஒரே டைமில் ஃபினிஷிங் வரும். இது வந்து முதல் ஸ்டேஜுங்க, 2வது ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ், 4 ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டு ஸ்பைக்ஸ் வந்து பட்டு வேஸ்ட் வந்து அடிக்குதுங்க. உங்களுக்கு வந்து ஒரே டைமில் நல்ல ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மேசியோல் சத்தியமாலில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. வேறு எந்த பிராண்ட்லையும் கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டோட பார்த்தீங்கன்னா இந்த மல்ச்சர் வந்து லான்ச் ஆகிருக்குதுங்க. இந்த மல்ச்சரை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.